ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 10 தேய்மான கணக்கிடல் பயிற்சி கணக்கு 15. லக்குமி போக்குவரத்து நிறுவனம் அக்டோபர் 1, 2014 அன்று 8 லட்சத்துக்கு கனரக வாகனம் ஒன்றை வாங்கியது. குறைந்த செல் மதிப்பு முறையில் ஆண்டுதோறும் 15% தேய்மானம் நீக்க வேண்டும். 31 மார்ச் 2017 அக்கனரக வாகனம் ரூபாய் 5 லட்சத்துக்கு விற்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகள் மார்ச் 31 முடிக்கப் பெறுகின்றன. விற்ற வாகனத்திற்கான லாபம் அல்லது நட்டத்தினை கணக்கிடவும். ஒரு நிறுவனம் 8 லட்சத்திற்காக ஒரு டிராக்டர் வாங்கியிருக்காங்க. அதை குறைந்த செல் மதிப்பு முறையில் நம்ம ஆண்டுதோறும் 15% தேய்மானம் கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரக்கை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 2017 5 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதோட லாப நட்டத்தை கணக்கிடணும். கணக்கு எண் 15. நாள் விவரம் தொகை. இப்போ நாள் அப்படின்னா அந்த வாகனத்தின் அடக்க விலையோ என்னைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 1, அதாவது 1/10/2014 அந்த வாகனம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு? 8 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அதை வருஷம் நம்ம தேய்மானம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அவங்க என்னது மார்ச் 31 கணக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 31/3/2015. அப்போ தேய்மானம் 8 லட்சம். சதவீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15/100. 15% சொல்லியிருக்காங்க. நம்ம 100/100 போட்டுட்டோம். இப்போ 1/10 3 வரைக்கும் எத்தனை மாதம்? 10, 11, 12, 1, 2, 3. அப்போ 6 மாதம் வருது. 6/100. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 60,000 ரூபா வரும். இப்போ 8 லட்சத்துலேருந்து 60,000 கழித்தோம் அப்படின்னா 7,40,000. இப்போ வருஷம் தேய்மானம் கண்டுபிடிச்சி கழிச்சு போட்டாச்சு. இப்போ 2வது வருஷ தேய்மானம். இது குறைந்த செல் மதிப்பு முறை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ தேய்மானத்தை கழித்து என்ன கண்டுபிடிச்சோமோ அதை தான் அடுத்த வருஷத்துக்கு எடுத்துப்போம். இப்போ அடுத்த வருஷம் எண்டிங் அப்படிங்கும்போது 31/3/2016. அப்போ கழிக்க தேய்மானம் 7,40,000 × 15/100. இங்கே மந்த்து இந்த இடையிலலாம் எந்த பொருளும் வாங்கலை, அது எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்ம சதவீதத்தை மட்டும் போட்டு அடித்தோம் அப்படின்னா 1,11,000. அதை 7,40,000 கழிச்சா 6,29,000. 2ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3ஆம் ஆண்டு. இப்போ 3ஆம் ஆண்டு தேய்மானம் நம்ம 2ஆம் ஆண்டில் என்ன கண்டுபிடிச்சி வந்துச்சோ அதை எடுத்து போட்டுட்டு 15% 100 அடித்தோம் அப்படின்னா 94,350. இப்போ அது 6,29,000 94,350 கழிச்சா வர்றது 5,34,650. இதுதான் புக் வேல்யூ, அதாவது ஏட்டு மதிப்பு அப்படிங்கிறது. இப்போ இவ்வளவு இருக்குது நம்மள்ட்ட. ஆனால் நம்ம எவ்வளோக்கு இந்த பொருளை விற்றுருக்கோம் அப்படின்னா 5 லட்சத்துக்கு விற்றுருக்கோம். விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 5 லட்சத்துக்கு விற்றுருக்கோம். அப்போ 34,650 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச நட்டம். நன்றி.